ஏன் ஜோதிடத்தை ஒரே ஆள் கண்டுபிடிக்கவில்லை. 18 சித்தர்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றில் ஸ்பெஷலைஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு ஆண்டிலும் என்னென்ன பலாபலன்கள் நிகழும் என்பதை அவர் முன்னரே தெரிந்து எழுதி வைத்துள்ளார். உன் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் இருந்து போகட்டும், ஆனால் உன்னுடைய அறிவையும் புத்தியையும் லக்ன பாவத்திலே நாங்கள் திக்பலமாக தந்திருக்கிறோம். அதை வைத்து நீ நினைத்தால் நவ கிரகங்களை எப்படி வேண்டுமானாலும், பிறகு உன்னுடைய புகழ் உச்சியில் இருக்க வேண்டும். அதற்கு உச்சி கிரகமான சூரியனுக்கும் உத்தியோக காரகன் இந்த பூமி, இந்த பூமியில்தான் நீ புகழ் பெற முடியும், வேறெங்கும் புகழ் பெற முடியாது. உன் புகழை சந்திரமண்டலம் சொல்லப் போவதில்லை, உன் புகழை சூரிய மண்டலம் சொல்லப் போவதில்லை, உன் புகழை பூமி மண்டலம் தான் சொல்ல வேண்டும். ஆனால் பூமிக்காரகனான அங்காரகனுக்கும் புகழ்ஸ்தானத்தில் திக்பலம் தரப்பட்டது. பிறகு அங்கேயே அந்த யமுனை நதியில் போய் அவரை குளிக்கச் சொல்லி நாரதரை அவரை பெண்ணாக மாற்றி அந்த அழகிய பெண்ணை சூரிய பகவானை புணர்கிறார். அதுதான் குந்தி தேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்தவன் கர்ணன் என்று அறிவியல் ஓமானப்படுத்தப்பட்டது. தாரண, பார்த்திப, விய ஆகிய முதல் 20 வருஷங்களும் உத்தம வருஷங்களாம். உத்தமம் என்றால் அந்த காலகட்டத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த நாடு சுபிக்ஷம் பெறும் என்று பொருள் கொள்ள வேண்டும். பூமி காலில் படுவதால் அது தாழ்ந்ததா? அதுதான் உங்களுக்கு வாழ்வளிக்கிறது. ஆகாயம் உங்கள் தலைக்கு மேலே இருக்கிறது என்பதால் அது உயர்ந்ததா? தெலுங்கு வருட பிறப்பின் கிழமை நாதனே தமிழ் வருட பிறப்பின் ராஜாவாகின்றார். அப்படி என்றால் இடைக்காடு சித்தருக்கு தமிழ்நாட்டில்தான் மதுரையில்தான் வாழ்ந்தார் என்பது சற்று முன் நான் இப்போது கூறினேன். இந்த ஆண்டில் மழை குறைவாக பெய்யும், பீடைகளும் நோய்களும் அதிகரிக்கும், நாட்டில் பொய் பித்தலாட்டம் அதிகரிக்கும், அரசர் கொடுமை புரிவர், மக்கள் படும் துன்பத்திற்கு அளவில்லை. இந்த ஆண்டு 2 விதமான பலன்கள் ஏற்படும். ஒன்று, பெருமழை பயிர்கள் சேதமாவதால் பஞ்சம் பசி வரலாம். இன்னொன்று, மழையே இல்லாமல் போவது. 13/4/2021 13/4/2021 to 2/6/2021 வரையிலும். ஏனென்றால் இந்த கடக செவ்வாய் என்பது மிகுந்த துன்ப துயரங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாகும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வடக்கு தேச நாடுகள், அந்த வடக்கு தேச நாடுகளில் நிச்சயமாக போர் மூலம் அபாயம் நிரம்ப உண்டு. செவ்வாய் துலாத்திலிருந்து 4ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறது. அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறது. இந்த காலகட்டத்திலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை தேவை தேவை. காரணம் என்னவென்றால், இந்த காலகட்டத்தில் மேற்கு கிழக்கு, அதாவது சென்னைக்கு கிழக்கு, சென்னை கிழக்கு கடற்கரையோர சாலம், அங்கே தீ விபத்துகள் ஏற்படலாம். சென்னைக்கு கிழக்கு பகுதியில் ஏற்படலாம், தமிழகத்திற்கு கிழக்கு பகுதியில் ஏற்படலாம், பிறகு மேற்கு பகுதியில் ஏற்படலாம். அதற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. இது 21 அக்டோபர் 2021 to 4 டிசம்பர் 2021. மேற்கு நாடுகளுக்கும் தெற்கு நாடுகளுக்கும் போர் மூலம் அபாயம் நிச்சயம் ஏற்படும். ஆகையால் மிகுந்த காஷிஸாக இருந்து செயலாற்றவில்லை என்றால் மிகுந்த சிக்கலில் அவர்கள் சிக்குவார்கள். காரணம், கொரோனா பாதிப்பு உலகம் முழுவதும் உயிர் சேதங்களை அதிகப்படியாக ஆக்கும். கிட்டத்தட்ட இதுவரையில் 2020 ஜனவரியிலிருந்து இல்லாத அளவிற்கு கொரோனா உச்சத்தை தமிழகத்திலும் இந்தியாவிலும் உலகெங்கிலும் பரவப்போகிறது. குறிப்பாக மகர ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்கள் தான் 100% பாதிப்படைவார்கள். சொல்லிவிடுகின்றேன், மகர ராசி 100% பாதிப்பு. இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு ரட்சை என்னவென்றால் குருவின் பார்வை. அது பதியும் இடமோ இந்த பிளவ வருடத்தினுடைய 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள்,
யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உங்கள் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தியாகி யோகமளிக்க புராதீன ஜோதிட விதிகளின்படி உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 KDM முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. பிரச்சனை என்ற சொல் தண்டனை என்ற நாணயத்தின் மறுபக்கம்தான். இதை இறுதியில் ஜோதிடத்தின் மூலம்தான் நிவர்த்திக்க முடியும். ஜோதிட சத்குருஜி மேரு. சார்லஸ் டார்வின் தியரி, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இதன் பொருள், தகுதியுடையது தப்பிப் பிழைக்கும். உங்கள் ஜனன ஜாதகம் இந்த கர்ம பூமியில் தப்பிப் பிழைக்குமா? அதற்கான கிரகபல தகுதியை உங்கள் ஜனன ஜாதகம் பெற்றிருக்கிறதா என்பதை எப்படி அறிவீர்கள்? அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ். நீங்களும் உங்கள் ஜனன ஜாதக பலம் பலவீனத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்றைய அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸில் சேர்ந்து பயனடையுங்கள். பை ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட், ஃபவுண்டர் ஜோதிட சத்குருஜி மேரு. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only historical hat-trick success astrologer has now moved to Penta success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. உலகிலேயே முதன் முறையாக தமிழகத்தில் ஸ்ரீ மகா மெஹரு ஜோதிட தியானாலயம் பிரம்மாண்டமாக நிறுவப்பட உள்ளது. இது ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் பிரத்யேகமாக உருவாக்கப்படும் ஜோதிட ஆசிரமமாகும். இது மனிதன் தன்னை தன் சாதகத்தின் மூலம் அறிந்து கொண்டு ஆத்ம சாதகனாக மாற்றும் கலையை பயிற்றுவிக்கும் ஜோதிட ஆசிரமமாகும். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பிலவ வருடம் தமிழ் புத்தாண்டு வெண்பா பாடலுக்கான விளக்க உரையுடன் மேஷ ராசி முதல் மீன ராசி வரையில் ஒரே பதிவாக தமிழ் புத்தாண்டுக்கான ராசி பலன்களுடன் முக்கிய கிரக பயிற்சிகளும் கிரகங்களின் பலம் பிளஸ் பலவீனங்கள் பற்றியும் நான் இப்போது உங்களுக்கு குறிப்பிட உள்ளேன். மேலும் மேஷ ராசி முதல் மீன ராசி வரை தனித்தனியாக இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஒரு வருட காலத்திற்கு காலம் 14 ஏப்ரல் 2021 புதன்கிழமை அதிகாலை 2:31 AM முதல் 14/4/2022 வியாழக்கிழமை காலை 8:39 AM வரை. ஒரு பெரிய சூட்சுமத்தை சொல்லிடுறேன் ஓப்பனிங்லேயே. இப்போ நான் உங்களுக்கு 3 வகையில் இதை பிரித்து சொல்ல போகிறேன். எப்படின்னா, பிளவ வருட வெண்பாவுக்கான பொருள், இது ஒரு பதிவு. இரண்டாவது பதிவு தமிழ் வருடங்கள் 60 தோன்றிய வரலாறு, இதை யார் தோற்றுவிச்சாங்க. இன்னொன்று, இதை தோற்றுவிச்சது இடைக்காட்டு சித்தர் என்பவர். அது ஒரு பெரிய சுவாரஸ்யம். இப்படித்தான் ஜோதிடத்தில் எல்லா விதமான நுட்பங்களும், ஏன் ஜோதிடத்தை ஒரே ஆள் கண்டுபிடிக்கவில்லை. 18 சித்தர்களில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றில் ஸ்பெஷலைஸ் பண்ணாங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரு, பஞ்ச சித்தாந்தத்தை உருவாக்கினார். இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, நட்சத்திர பாதசாரங்கள். இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, நட்சத்திர பாதசாரங்கள். அந்த நட்சத்திர பாதசாரங்களை மாத்திரமே அவர் கண்டுபிடிச்சார். இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, ஷட்பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 விதமான பலங்களை கண்டுபிடிச்சார். இன்னொருத்தர் ராசி, அம்ச, பாவம், தசாம்சம் வரலும் தசவர்க்கங்களை கண்டுபிடிச்சார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றத்தையும் கண்டுபிடிச்சார். அந்த கண்டுபிடிக்கப்பட்ட விதம் பார்த்தீங்கன்னாக்கா வியப்புக்குரியதாக இருக்கும்.
அமானுஷ்யமா இருக்கும். அதிசயம் கூட அல்ல, பேரதிசயமாக இருக்கும். அறிவியலுக்கு அப்பால் பட்டு ஒரு தாவலாக இருக்கும். அதான் சொல்ல வருது. ரிஷிகள் தாவிடுவாங்க, லட்சம் வருஷங்கள் அப்படி ஒரு கனப்பொருளை தாவிடுவாங்க. அது துல்லிதமா இருக்கும். விஞ்ஞானம் என்னாலே விக்ன விநாயகர் என்றோம். ஏன் விக்ன விநாயகர்? விக்னம் அப்படின்னாலே சமஸ்கிருதத்தில் குறைபாடு உடையது, ஊனமுடையது, பழுதுடையது, துல்லிதமற்றது என்று பொருள். அதிலிருந்து வந்த வார்த்தை தான் விஞ்ஞானம். விஞ்ஞானம் விக்ன விநாயகர். காரணம், அவர் தலை போய் அது மிருகத்தலை வந்தது, அவருக்கு யானை தலை வந்தது, மனித உடல் யானை தலை. அதனால்தான் நாம் செய்யும் எந்த ஒரு காரியத்திலுமே விநாயகரை முன்னிறுத்தி அவருக்கு முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அவருக்கு அந்த கணபதி சோஸ்திரத்தை நாம் சொல்கிறோம். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர ரூப விளிம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தேன்னு சொல்லிட்டு, விக்ன விநாயக, உங்கள் உடம்பு எப்படி விக்னமாகி போச்சோ, குறைபாடு ஆகி போச்சோ, அந்த மாதிரி நான் இப்போ ஆரம்பிக்கிற எந்த ஒரு வேலையாகட்டும், ஏன் இப்போ நான் பேசுகிற இந்த பதிவே கூட ஆகட்டும், குறைபாடு இல்லாமல் வரணும் சுவாமின்றதுனால தான் இப்போ எழுதும்போது கூட நாம் ஒரு பிள்ளையார் சுழியை போட்டு எழுதுகிறோம். அந்த காரியத்தில் நமக்கு தடை வரக்கூடாது, குறைபாடு வரக்கூடாது என்பது தான் அதனுடைய தாத்பரியமே தவிர வேற ஒன்று இல்லை. இப்படி அந்த விஞ்ஞானத்தையோட மெஞ்ஞானம் என்பது அதிலிருந்து கிறிஸ்டல் கிளியரானது. மெஞ்ஞானம்னாக்கா அதுக்கு மேலே வேற யாருமே துரிதப்படுத்த முடியாத ஒரு நிலை, அதுதான் விஞ்ஞானம், அதுதான் மெஞ்ஞானம். மெஞ்ஞானம்னா அதுக்கு மேலே ஒரு ஞானம் இல்லை, அதுக்கு மேலே ஒரு ஞானம் என்பது இல்லை, அதுதான் மெஞ்ஞானம் என்று பொருள். மெய் என்றால் உடம்பு, உண்மை என்று பொருள். மெய்ஞானம் என்றால் உடம்பை பற்றிய அறிவு என்பது நேர்பொருள். இதுவல்லாது மெய் என்ற சொல்லுக்கு உண்மை என்று பொருள் கொண்டு உண்மையான அறிவு என்று பொருள் கொள்ளலாம். விஞ்ஞானம் என்றால் விக்னமுடையது, அதாவது குறைபாடு உடையது, அதுதான் விஞ்ஞானம். அதாவது விஞ்ஞானம் இஸ் ஈக்குவல் டு விக்ன பிளஸ் ஞானம் என பிரிக்கலாம். விக்ன என்றால் உடைந்த, சிதைந்த என்று பொருள். விஞ்ஞானம் என்றால் உடைத்து பார்க்கின்ற அறிவு, அதாவது உடைத்து பார்க்கின்ற அறிவு, சிதைத்து பார்க்கின்ற அறிவு என பொருள். இந்த விஞ்ஞானம் விஞ்ஞானிகளால் 3 வகையாக பகுக்கப்படுகிறது. அவை பௌதீகம், ரசாயனம், உயிரியல் என்பனவாகும். பொருட்களை உடைத்தும் பகுத்தும் சிதைத்தும் செய்து பார்க்கின்ற அறிவு பௌதீக இயலை பற்றி அறிவு. அதனால்தான் நான் சொல்வேன், விஞ்ஞானம் என்பது கிட்டத்தட்ட இயற்கையின் மீது தொடுக்கப்படும் பலாத்காரம், அதாவது கர்ப்பளிப்பு. இயற்கையின் மீது தொடுக்கப்படும் பலாத்காரம், அதாவது கர்ப்பளிப்பு, அதுதான் விஞ்ஞானம் என்று நான் கூறுவேன். மெய்ஞானம் என்பது இயற்கையின் பால் காதல் கொண்டு எப்படி ஒரு காதலியை காதலிப்பதை போல் காதலித்து அந்த இயற்கையே எல்லா ரகசியங்களும் அவிழ்த்து காட்டுவதுதான் மெய்ஞானம். அப்படி இந்த பிளவ வருடம், நிறைய பேர் பிளவ என்பார்கள், கிடையாது. மிகச் சரியாக அதற்கான பேர் பிளவ, பிளவ தான், பிளவ இல்லை. பிளவன்னா இப்பு வரணும், அங்கே மேலே இப்பு கிடையாதுங்க. இப்பு வந்தால் தான் பிளவ அப்படின்னு வரும். இது ஆங்கிலத்தில் எழுதுனா PILAVA அப்படி தான் எழுத முடியுமே தவிர, ஆமாம் பிளவ அப்படின்னு PLAVA நீங்களா ஒன்று கற்பனை பண்ணிக்கூடாது, சரியா? அதனால் இதுக்கு சரியான உச்சாடனம் பிளவ வருடம். ஆக கடந்த வருடம் என்பது சார்வரி வருடம். இப்போது சார்வரி வருடம் சென்று விட்டது. அது சென்று வந்திருப்பது பிளவ வருடம். ஆக பிளவ வருடம் தான் இப்போது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வருடம். இப்போது முதலில் இந்த 60 தமிழ் வருடங்களிலும் என்ன அப்படிப்பட்ட ஒரு பேருண்மை இருக்கிறது என்றால், உண்மை எல்லாவற்றிலுமே இருக்கிறது. தூணிலும் இருக்கிறது, துரும்பிலும் இருக்கிறது. ஆனால் அந்த உண்மையின் அளவீடு என்ன? ஒவ்வொன்றுமே அந்தந்த தேவைக்கு வரும்போது 100%. உதாரணத்திற்கு உங்களுக்கு பல்வலி, அந்த நேரத்தில் பல்வலிக்கு ஒரு லவங்கத்தை கடித்தால் மருத்துவ ரீதியாக உங்களுக்கு வலி நிவாரணை ஏற்படுகிறது, அது உண்மைதான். அதுக்காக இது பல்லுல லவங்கம் வச்சாக்க இது என்னங்க இது ரொம்ப அல்பமான உண்மைன்னு சொல்லுவீங்களா? அன்னைக்கு நீங்கள் 100 கோடி கொடுத்தா கூட உங்களுக்கு வேண்டான்னுவீங்க. அந்த பல்லு வலி அப்படி உங்களை சாவடிக்கும். 100 கோடி ரூபாய் வாங்கிக்கங்க, இந்த பல்வலி அனுபவிங்கன்னா கூட 100 கோடி வேணாம் பாப்பா,
ஆமாம், எனக்கு பல்வலி போனால் போதும்பா, நான் செத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே, நீ பாட்டுக்கு வந்து 100 கோடி வச்சுக்கோன்ற. உண்மையிலேயே அந்த மாதிரி 100 கோடி வச்சுருந்தாக்கா வாங்கிக்கின்னு பல்வலிக்குன்னா நிறைய பேர் சாகுறானே, காசை வாங்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறானே, அது வேறு. நான் சொல்கிறது ஒரு காலத்தில் தர்மம் 4 காலோடு வந்து நடைபெற்றதாம். எப்போது? கிருதயுகத்தில். அதுக்கப்புறமா வந்து அடுத்த யுகமான திரேதாயுகத்தில் தர்மம் 3 காலோடு தான் போச்சான். அந்த காலத்திலேயும் கொஞ்சம் இருந்தது இது. அதனால் கிருதயுகத்தில் யாராவது வந்து பல்வலி 100 கோடி வச்சுக்கோன்னாங்கன்னு வச்சுக்கிங்க, அன்றைக்கி கணிதமே 100 கோடி எட்டலை. அன்றைக்கி கணிதமே கோடிக்கு மேலே எட்டலை. அதனால தான் குரு பார்த்தா கோடி பார்வோம்னா, கோடி தான் பெரிய காசு அன்றைக்கி. அதுவும் துவாபர யுகத்தில் தான் கோடின்ற பார்வையே வந்தது, அந்த கோடின்ற கணக்கே வந்தது. அப்படின்னாக்கா 1000 பெருசு அன்றைக்கி சத்தியுகத்தில். 1000 வந்து தங்க காசு வச்சுக்கோ, பல்வலியை வந்து சமாளினாக்கா அன்றைக்கி தர்மம் தலை தோங்கியது. எனக்கு வந்து என் வழி தான் போகணுங்கிற, பணம் எனக்கு முக்கியம் இல்லைன்னா. இதே தான் வந்து திரேதாயுகத்திலையும் வந்து ஓரளவுக்கு 70% தர்மம் இருந்தது. அடுத்தது வந்து துவாபர யுகத்தில் 50% இருந்தது. இப்போ கலியுகத்தில் 25% இருக்குது. நான் செத்தாலும் பரவாயில்ல, என் குடும்பம் நல்லா இருக்கணும், நீ கொடு முதல்ல 100 கோடி. பல்வழியிலே சாகிற, இந்த ஜென்மம் ஃபுல்லான பல்வழி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு, அது வேறு விஷயம். இது வந்து சத்தியகுத்தினுடைய கணக்காக வச்சுக்கிங்க நீங்கள். அதனால் உங்களுக்கு அந்த நேரத்திற்கு அந்த லவங்கம் அந்த பல்வழியை போக்குவது என்ன குறைச்ச உண்மையா, அல்ப உண்மையா, கம்மி உண்மையா, சிறிய உண்மையா? அதுவும் உண்மைதான். பிறகு நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த உச்சத்தை அடைகிறீர்களே, அதுவும் உண்மைதான். நீங்கள் தோல்வி அடைகிறீர்கள், அது மட்டும் நான் பொய்யாயிடுதா? நீங்கள் தோல்வி அடைஞ்சது உண்மைதானே. இப்படி எதுவுமே வந்து அளவில் பெரியதோ சிறியதோ இல்லை. அந்த மாதிரி ஜோதிடத்தில் வந்து இது வந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது நெசசிட்டி இஸ் தி இன்வென்ட் ஆஃப் மதர். நல்லா புரிஞ்சுக்கணும். நெசசிட்டி இஸ் தி இன்வென்ட் ஆஃப் மதர். இதை நான் சொல்லவில்லை. Necessity is the mother of invention is a well-known proverb. It means roughly that the primary driving force for most new inventions is a need. மீண்டும் சொல்கிறேன். Necessity is the mother of invention is a well-known proverb. It means roughly that the primary driving force for the new inventions is a need. அதாவது இதனுடைய தமிழாக்கம் என்னவென்றால், இந்த பழமொழியின் ஆசிரியர் தெரியவில்லை. கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருந்து வந்த ஈசோப்பின் கட்டுக்கதைகளில் ஒன்றான தி காகம் மற்றும் குடம் இல் பதிவு செய்யப்பட்ட ஆரம்ப நிகழ்வுகளில் ஒன்று. பிளாட்டோ குடியரசு எங்கள் தேவை, உண்மையான உருவாக்கியவர் இருக்கும் என்கிறார். இது ஜோ வெட்டாளங்கள் 1894 மொழிபெயர்ப்புக்கு தளர்வாக காண்பிக்கப்பட்ட உண்மை உருவாக்கியவர் எங்கள் கண்டுபிடிப்பின் தாய். அதாவது நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்பது தேவையே எல்லா படைப்புகளின் தாயாக இருக்கிறது என்பது பொருள். தாய் மற்றும் தேவையின் தொடர்பு 16ஆம் நூற்றாண்டில் லத்தீன் மற்றும் ஆங்கிலத்தில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. வில்லியம் ஹார்மன் 1519 லத்தீன் சொற்றொடரான மேட்டர் ஆர்டியம் எக்ஸிடேட்டிஸ் லத்தீன் மற்றும் ஆங்கிலத்தில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. வில்லியம் ஹார்மன் 1519 லத்தீன் சொற்றொடரான மேட்டர் ஆர்டியம் எக்ஸிடேட்டிஸ் கண்டுபிடிப்பின் தாய் அவசியம் மேற்கோள் காட்டினார். ரோஜர் ஆஸ்கம் நெசசிட்டி அனைத்து குட்னஸின் இன்வென்டர் 1545 கூறினார். 1608ஆம் ஆண்டில் ஜார்ஜ் சாப்மேன் அவரது 2 பகுதிகள் விளையாட சதி மற்றும் சார்லஸ் டியூக் ஆஃப் துயரங்கள் பைரன் மிகவும் ஒத்த ஒரு சொற்றொடரை பயன்படுத்தினார். பெரிய தாய் எல்லா தயாரிப்புகளிலும் கடுமையான தேவை சரியான சொற்றொடரை ரிச்சர்ட் பிராங்க் 1658 பயன்படுத்தினார். இந்த சொற்றொடர் இடைக்கால பிரெஞ்சு மொழியிலும் பயன்படுத்தப்பட்டது. இது 1485 1490 வரையிலான பழமொழிகளின் தொகுப்பில் காணப்படுகிறது. மேலும் பசி மக்களை வளமாக்குகிறது என்ற மற்றொரு பழமொழியுடன் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு மனிதன் எத்தேவை வேண்டினும் அத்தேவையின் போது அவனுக்கு அந்த தேவையே அவன் அவசியமாகி அதுவே தாயாகி அந்த கண்டுபிடிப்பை தந்துவிடுகிறது. இப்படித்தான் இந்த தமிழ் வருடங்களும் தோன்றியது என்பதற்காகத்தான் நான் முதலில் உங்களுக்கு அந்த முன்னுரையை தந்தேன். இடைக்காடர் என்ற ஒரு சித்தர் அருளி செய்த 60 வருட பலன். இடைக்காடர் தொண்டை மண்டலத்தில் இடையன் திட்டிலிருந்த இடையர் ஆவார். அவர் பொதிகை சாரலில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கையில்
பொதிகை மலையில். நவ சித்தர்களில் ஒருவர் வந்து இடைக்காடரிடம் ஆட்டுப்பால் கேட்க அவருக்கு பால் முதலியன கொடுத்து உபசரித்ததனால் அவர் இவருக்கு ஞான உபதேசம் செய்து போனார். அதனால் சித்தியடைந்து இவர் சித்தரானார். ஒரு முறை மழை இல்லாது நாடு 12 வருடம் பஞ்சத்தில் வாடும் என்பதை முன்னறிந்து இவர் தம் ஆடுகளுக்கு எருக்கு இலை முதலியவற்றை கொடுத்து பழக்கினார். குருவிறகு என்னும் தானியத்தை சேற்றோடு கலக்கி அதனை கொண்டு சுவர் வைத்து குடிசை ஒன்றை கட்டினார். அந்த குடிசையில் தம் ஆடுகள் எருக்கிலை தின்னும் ஊரலால் சுவரில் தம் முதுகை தேய்க்க அதிலிருந்து தானியங்கள் சிறிது உதிரும். ஆடுகள் உதிர்ந்த சிறிது தானியங்களை புசித்து வாழ்ந்து வந்தன. நாடு பஞ்சத்தின் பிடியில் சிக்கி உயிர்கள் எல்லாம் அழிய இவரும் இவர் ஆடுகளும் மாத்திரம் பிழைத்திருப்பதை அறிவதற்காக நவ கிரகங்களும் இவரிடத்து வந்தனர். பாருங்கள், இது மிக அற்புதமான ஒரு புதினம். இந்த புதினத்தை தவறவிடாதீர்கள். மீண்டும் சொல்கின்றேன், நாடு பஞ்சத்தின் பிடியில் சிக்கி உயிர்கள் எல்லாம் அழிய இவரும் இவர் ஆடுகளும் மாத்திரம் பிழைத்திருப்பதை அறிவதற்காக நவ கிரகங்களும் இவரிடத்து வந்தனர். இடைக்காடர் நவகிரகங்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு ஆட்டின் பாலில் குருவரகு தானியத்தை கலந்து சமையல் செய்து அவர்களுக்கு படைத்தார். இதனை வயிறு நிரம்ப உண்ட கிரக தேவர்கள் சற்று நேரத்தில் மயக்கத்தில் உறங்கினர். இந்த சமயத்தை நன்கு பயன்படுத்தி கொண்ட இடைக்காடர் அந்த நவகிரகங்களை மழை பெய்வதற்கு வேண்டியபடி மாற்றி அமைத்தார். அதாவது நாட்டில் மழை பெய்வதற்கு ஏற்றபடி கிரகங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவைகள் இருக்கும்படி செய்தார். உடனே நல்ல மழை பெய்தது. கிரகதேவர்கள் விழித்து தம் நிலை அடைந்தனர். இடைக்காடர் சாரீரம் என்னும் வைத்திய நூல் இயற்றியுள்ளார். இவரது குரு போகர் என்பர். மதுரைக்கு கிழக்கில் உள்ள இடைக்காட்டில் இவர் பிறந்தார் என கூறுவர். இவரது காலம் கடை சங்கத்தவர் காலமாகும். இவர் திருவள்ளுவருக்கு கடுகை துளைத்தெனும் கவி சாற்றி கொடுத்தார். ஊசி முறி இவரால் இயற்றப்பட்டதாகும். இவர் குசேல பாண்டியன் காலத்தில் இருந்தவராவார். இவர் கபிலருடன் சேர்ந்து அரசனை காணச் சென்றபோது அரசன் இடைக்காடனுக்கு உரிய மரியாதை செய்யாததால் கோபித்து அரண்மனையை விட்டு வெளியேறிட இவருடன் கபிலர் முதலிய புலவர்களும் உடன் வெளியேறினர். அரசன் உடனே இடைக்காடரை உபசரித்து அழைக்க மற்ற புலவர்களும் வந்தனர் என்பர். இடைக்காடர் விஷ்ணுவின் அவதாரம் என்பர். சங்கம் அழிய சாபமிட்டவர் இவர். இவரிடம் சித்தர் சிலர் வந்து விஷ்ணுவின் தசாவதாரத்தில் வணங்கத்தக்கவை எவை என்று கேட்க ஏழை இடையன் இளிச்சவாயன் என கூறி செல்ல சித்தர்கள் தெரிந்து சென்றார்கள் என்பர். இவர் இடையராது ஆடு மேய்த்தலை வர்ணித்து பாடியிருக்கிறார். ஆகவே இவர் இடையராக இருக்க வேண்டும் என்பது ஒரு கருத்தாம். இவர் முல்லை திணையை சிறப்பாக கூறியுள்ளார். இவர் நற்றிணையில் குறுந்தொகையில் அகத்தில் புறத்தில் திருவள்ளுவ மாலையில் பாடல்கள் பாடினதாக தெரிகிறது. இது தவிர இவர் ஜோதிடத்தை பற்றியும் சில பாடல்கள் பாடியுள்ளார். தமிழ் வருடங்கள் 60 அல்லவா? அந்த 60 வருடங்களில் ஒவ்வொரு ஆண்டிலும் என்னென்ன பலாபலன்கள் நிகழும் என்பதை அவர் முன்னரே தெரிந்து எழுதி வைத்துள்ளார். ஒவ்வொரு பஞ்சாங்கத்தின் முதல் பக்கத்தில் இடைக்காடர் எழுதிய பாடல் இடம் பெற்றிருக்க காணலாம். இந்த பாடலில் சொல்லப்பட்டுள்ள பலாபலன்கள் நடைமுறையில் சரியாக இருப்பது காணக்கூடியதாக உள்ளது. இந்த 60 வருட பாடல்களும் இங்கே நான் இப்போது அதில் பிளவ வருடத்திற்காக சொல்ல இருக்கின்றேன். இப்போது நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். இடைக்காடருடைய வரலாற்றை நான் கூறிவிட்டேன். அதில் அவர் மிக அழகாக நாடே பஞ்சத்தில் இருக்கும்போது இவரும் இவருடைய ஆடுகளும் மட்டும் வந்து உயிர் வாழ்ந்து வந்ததை கண்ட நவகிரகங்கள் கீழே இறங்கி வந்ததாகவும் அப்போது இவர் அந்த நவகிரகங்களுக்கு மயக்க நிலைக்கு செல்லும் உணவை கொடுத்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால் மழை வருமோ அங்கங்கு அவர்களை அமர்த்தி மழை வரச் செய்ததாகவும் இந்த இவருடைய கதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இது சாத்தியமா என்று நீங்கள் கேட்டால் 1% அல்ல, 1000% சாத்தியம் சாத்தியம் சாத்தியமே. அதில் கிஞ்சிற்றும் வேண்டாம். உங்களுக்கு திக்பலம் என்று ஒன்று உண்டு.
அதிலே குரு என்கின்ற அறிவு கிரகமும் புதன் என்கின்ற புத்தி கிரகத்திற்கும் லக்ன பாவத்தில் தான் திக்பலம். தெரிந்தோ தெரியாமலோ நீ கர்ம வினையில் ஓரறிவில் இருந்து ஈரறிவில் இருந்து மூவறிவு ஐயறிவு வரை வந்து ஆறாவது அறிவு உயிரினத்தாய் பிறந்து விட்டாய். உன் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் இருந்து போகட்டும். ஆனால் உன்னுடைய அறிவையும் புத்தியையும் லக்ன பாவத்திலே நாங்கள் திக்பலமாக தந்திருக்கிறோம். அதை வைத்து நீ நினைத்தால் நவ கிரகங்களை எப்படி வேண்டுமானாலும் ஆட்டி வைக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் முன் கட்டத்திலே மாற்றியமைத்து வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காகவே உங்களுக்கு கேந்திரங்களில் தான் திக்பலம் தரப்பட்டுள்ளது. அதுவும் குரு என்கின்ற முழு அறிவு கிரகத்திற்கும் புத்தி கிரகத்திற்கும் தான் லக்ன பாவத்தில் தரப்பட்டுள்ளது. அதுதான் அங்குதான் மூளை உள்ளது, அங்குதான் நினைவாற்றல் உள்ளது, அங்குதான் இந்த பூமி எப்போது தோன்றியது, எப்போது அழிந்தது, மீண்டும் எப்போது தோன்றியது, எப்போது அறிந்தது என்ற முழு தகவல்களும் அந்த மூளையில் இருக்கிறது. அதனால்தான் மூளைச்சாவு என்கிறார்கள். மூளைச்சாவு என்றால் மூளை செத்து விட்டால் மனிதன் செத்தான். ஒரு மனிதனுக்கு கை இல்லாமல், 2 கண் இல்லாமல், 2 கை இல்லாமல், 2 கால் இல்லாமல் வாழலாம். ஆனால் மூளை இல்லாமல் வாழவே முடியாது. அதுக்கு பேர் தான் மூளைச்சாவு. காரணம், இந்த அண்ட சராசரங்களின் ஒட்டுமொத்த தகவல் தொடர்பு மையம் அது. அங்குதான் குரு புதனுக்கு திக்பலத்தை உருவாக்கினார்கள். பிறகு சுகஸ்தானமான 4ஆம் இடத்தில்தான் சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் திக்பலம் ஏற்படுத்தினார்கள். ஒரு குழந்தை பிறந்தவுடன் சுகம் அனுபவிப்பது தாயின் முளைப்பாலில். அதனால் தாய் முதலில் அவனுக்கு உணவு தருகிறாள். அதுதான் முதல் சுகம் அவனுக்கு, தாயின் மார்பக சுகம். அதனால் தாய்க்கு அங்கே வந்து திக்பலம் தரப்பட்டது. அது மட்டுமல்ல, அவனை தாரத்திலும் ஒப்படைக்கும் வரையிலும் அவனை பேணி பாதுகாப்பது தாய். அதிலும் குறிப்பாக அவனுடைய குழந்தை பருவத்தில் தாய் இல்லை என்றால் ஒரு குழந்தை இறந்தே விடும். எந்த தந்தையாலும் ஒரு குழந்தையை வளர்க்க முடியாது. அந்த தந்தை ஒன்று அந்த குழந்தையை கொன்று விடுவான், அல்லது அந்த குழந்தையை கொண்டு போய் அனாதை விடுதியில் சேர்த்து விடுவான். காரணம், ஆண் வெளித்தேடி ஓடுபவன், பெண் மட்டுமே உள் தேடி வந்து நிலை கொண்டவள். அதனால்தான் சந்திரன் என்ற பெண் கிரகத்துக்கு சுகஸ்தானத்திலே திக்பலம் தந்தார்கள். பிறகு அவனுக்கு தாயின் அரவணைப்பிலிருந்து வெளியேறியவுடன் தாரம்தான் அவனுக்கு சுகமளிக்கிறாள். அவனுக்கு காம சுகத்திலிருந்து படுக்கையிலே அவனுக்கு தாசியாகவும் அவனை பாதுகாப்பதில் அன்னையாகவும் அவளே இருக்கிறாள். அதனால் சுக்கிரனுக்கு அங்கே திக்பலம் தரப்பட்டது. பிற நீ வந்து உழைக்க வேண்டும் என்றால் இந்த சமூகத்தோடு உறவாட வேண்டும், இந்த சமூகத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் சமூக ஸ்தானத்திலே சனிக்கு வந்து திக்பலம் தரப்பட்டது. நீ எங்கு போய் உழைக்க வேண்டும்? இந்த சமூகத்தில் தான் உழைக்க வேண்டும். உன் வீட்டுக்குள்ளே உழைத்து கொண்டிருந்தால் யார் உனக்கு சம்பளம் தருவார்கள்? நீ வந்து சுய தொழில் செய்தாலும் சரி, நீ வியாபாரம் செய்தாலும் சரி, நீ வந்து உத்தியோகம் செய்தாலும் சரி, சமூகத்தில் யாராவது ஒரு இடத்தில் தான் நீ போய் வந்து வேலை செய்தாக வேண்டும். அங்குதான் சனி என்கின்ற உழைப்பு கிரகமான காலபுருஷ தத்துவ ஞானத்தின் தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதிக்கு வந்து திக்பலம் தரப்பட்டது 7ஆம் இடத்திலே. பிறகு உன்னுடைய புகழ் உச்சியில் இருக்க வேண்டும். அதற்கு உச்சி கிரகமான சூரியனுக்கும் உத்தியோக காரகன் இந்த பூமி, இந்த பூமியில்தான் நீ புகழ் பெற முடியும், வேறெங்கும் புகழ் பெற முடியாது. உன் புகழை சந்திரமண்டலம் சொல்லப் போவதில்லை, உன் புகழை சூரிய மண்டலம் சொல்லப் போவதில்லை, உன் புகழை பூமி மண்டலம் தான் சொல்ல வேண்டும். ஆனால் பூமிக்காரகனான அங்காரகனுக்கும் புகழ்ஸ்தானத்தில் திக்பலம் தரப்பட்டது. பிறகு அங்கேயே ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு திக்பலம் வந்து தரப்பட்டது. இந்த பூமியில் உன் ஆத்மா தோன்றிற் புகழோடு தோன்றுக அக்தலின் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பதை நிரூபிக்க வேண்டுமென்றால் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் திக்பலம் 10ஆம் இடத்திலே தரப்பட்டது. காரணம், அதுதான் தொழில் ஸ்தானம். உன்னுடைய ஆத்மாவையும் உன்னுடைய செயலாற்றலையும் நீ செலுத்த வேண்டுமென்றால் அதற்கு உன்னிடத்திலே வீரம் வேண்டும். உன் தொழிலிலே யார் உனக்கு போட்டியாக வந்தாலும் அவர்களை வீழ்த்துவதற்கு சத்திரிய குணம் வேண்டும். அந்த சத்திரிய குணத்திற்கு அதிபதிகள் தான் சூரியன் செவ்வாய். உங்கள் ஜாதகம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், இது அடிப்படை பலம், இது அடிப்படை விதி. இந்த விதியும் உங்களுக்கு பொருந்தியே தீரும். அதனால் தொழில் ஸ்தானத்தில் தான் பல போட்டிகள் உண்டு, தொழில் ஸ்தானத்தில் தான் பலவிதமான விரோதங்கள் உண்டு. இன்றைக்கு தொழிலுக்காக தொழில் போட்டியில் தான் கொலையே செய்து விடுகிறார்கள். அதை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவதற்காக சூரியனுக்கும் என்ற சத்திரிய கிரகம், சூரியனுக்கு மீறி ஒரு கிரகம் இல்லை. அந்த சூரியனிலிருந்து ஒளி வாங்கி மின்னுவதே ஏனைய 6 கோள்கள், சந்திர செவ்வாய் புத குரு சுக்கிர சனி. அதனால் அந்த சூரியனுக்கு உன் புகழ் இந்த பார் முழுதும் பரவ வேண்டும் என்றால் அங்கே சூரியனுக்கு திக்பலம் தந்தாக வேண்டும். பிறகு இந்த பூமியில் உன் புகழ் பரவ வேண்டும் என்றால் அங்கே செவ்வாய்க்கு திக்பலம் தந்தாக வேண்டும். அதனால் இடைக்காடர் அவர்கள் ஜாதகத்திலே நான் கூற விரும்புவது லக்ன பாவத்திலே அவருக்கு புதனும் குருவும் இருந்திருக்கும். அதனால்தான் நவ கிரகங்களையே மயக்கி மழையை கொண்டு வந்தார்.
அங்கே தான் நெசசிட்டி இஸ் தி இன்வென்ட் ஆஃப் மதர் என்பதை நான் உங்களுக்கு அதனுடைய அறிமுகம் கொடுத்துவிட்டு இங்கு வந்ததற்கு இப்போது புரிகிறதா என் உலகளாவிய ஜோதி நண்பர்களே, அன்பிகளே? இப்பொழுது இந்த 60 தமிழ் வருடங்கள், இந்த 60 தமிழ் வருடங்களுக்கு பலன், அதாவது பலன் சொன்னவர் தான் இடைக்காடர். ஆனால் இந்த 60 தமிழ் வருடங்கள் தோன்றிய வரலாறு என்று ஒன்று இருக்க வேண்டும். அதை பற்றி கூறுகின்றேன். ஒரு முறை நாரத முனிவர் கண்ணனை நோக்கி, நீர் 60,000 பெண்களுடன் கூடியிருக்கிறீரே, எனக்கு ஒரு பெண் தருதல் ஆகாதா என கேட்க, அன்றைக்கு ஜனத்தொகை 60,000, அதனால்தான் அது 60,000 என்று வருகிறது. அதாவது உலகில் இன்று உள்ள ஓர் அறிவு முதல் 6 அறிவு உயிரினம் வரை ஆண் பெண் எல்லாமே பிரம்மத்திலிருந்து வந்ததாகத்தான் உபனிஷத்துக்களும் வேதங்களும் கூறுகின்றன. இதனுடைய ஒரு சிறு உபமானம்தான் மகாபாரதத்தில் குந்தி தேவிக்கும் சூரியனுக்கும் குழந்தை பிறந்ததாக. இதனுடைய அர்த்தம், ஒரு ஓமானத்திற்கு நீங்கள் பிரம்மன் என்பதை சூரியனாக வைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் தான் உயிர்காரகன். இன்றைக்கு அறிவியலும் அதை ஒற்றுக்கொண்டது. உங்கள் உடம்பிலே 98 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இல்லை என்றால் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது. ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்பதை ஒரு மருத்துவர் எப்படி உறுதி செய்கிறார் என்றால், முதலில் அவர் கண்களில் டார்ச் அடிப்பார். அந்த கண்களில் டார்ச் அடிக்கும் போது உங்களுடைய கருவிழி சுழலவில்லை என்றால் நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்று பொருள். அந்த கருவிழிக்கு அதிபதி வலது கண்ணுக்கு சூரியன், ஒளிகிரகம், இடது கண்ணுக்கு சந்திரன். இரண்டாவது அவர் என்ன செய்வார், உங்களுடைய பல்ஸை பிடித்து பார்ப்பார். அந்த பல்ஸில் பல்ஸ் என்ன 98 டிகிரி பல்ஸ் இருக்கணும், 99 98 இருக்கணும். அப்படி இல்லை 70 72 இருந்ததுனாக்கா பல்ஸ் இறங்கிடுச்சு. பல்ஸ்ன்றது தான் அந்த வெப்பம், அது போயிடுச்சு. இன்றைக்கி பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு ஒன்று வந்திருக்குல்ல, கொரோனா டைமில் அது விரலில் வைக்கிறாங்கல்ல, அப்போன்னா சூரியனுடைய அந்த உஷ்ணம் போயிடுச்சுன்னாக்கா உங்களுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் இங்கு கண்ணன் என்கின்ற ஒரு மனிதனை நீங்கள் ஓமானப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இங்கு அந்த சூரியனே கண்ணன். அதனால்தான் மகாவிஷ்ணு சூரியன் அவதாரம் என்று சொல்கிறார்கள். அவதாரம் என்றால் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படும் ஓமானம். உண்மையில் சூரியனே இந்த உலகத்தில் உள்ள 700 கோடி ஆண்களையும் பெண்களையும் புணர்ந்துதான் இப்போது 700 கோடி ஜனத்தொகை வந்திருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரு பெண்ணை நீங்கள் புணர்கிறீர்கள் என்று. உங்கள் வழியாக சூரியனே புணர்கிறார். அந்த பெண் நினைக்கிறாள் நான் ஒரு அழகான ஆடவனை பிறந்து விட்டேன் என்று. அல்ல, அந்த பெண்ணிற்குள் உள்ள அந்த உயிர்காரகனான ஆத்மகாரகனான சூரியனே போய் அந்த ஆணையின் மீது இச்சை கொண்டு புணர்ந்துகிறார். அந்த பெண்ணின் மூலமாக சூரியனே அந்த ஆணை புணர்கிறார். பிறகு அந்த ஆணின் மூலமாக இந்த பெண்ணை சூரியனே புணர்கிறார் என்பதுதான் பிரம்மத்தை பற்றிய இந்து மதம் உயரிய அறிவியல் கோட்பாட்டை உருவாக்கியது. அதைத்தான் இப்போது நான் கூற இருக்கின்றேன். ஒரு முறை சூரியன் என்னும் பிரம்மனை நோக்கி, நீர் அன்றைக்கு ஜனத்தொகை 60,000 தான், 60,000 பெண்களுடன் கூடி இருக்கிறீரே, எனக்கு ஒரு பெண் தருதல் ஆகாதா என கேட்காதற்கு சூரிய பகவான் என்ற பிரம்மன் கண்ணன் அவதாரத்தில் நான் இல்லா பெண்ணை தேர்ந்தெடுத்து கொள்க என்று கூற, அதற்கு நாரதர் உடன்பட்டுத்தான் 60,000 வீடுகளிலும் தேடி பார்த்து அவர் இல்லாத வீடு கிடைக்காததால் அந்த சூரியனிடமே, என சூரியனுடைய இன்கார்னேஷன் தான் கண்ணன். சூரியனுடைய எல்லாருமே சூரிய குல தோன்றல். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஓர் உயிர் முதல் 6 அறிவு உள்ள உயிரினங்கள் அனைத்துமே சூரிய குல தோன்றல் தான். பிறகு சூரியன் இல்லை என்றால் உயிர் இல்லை, வெப்பம் இல்லை, உடம்பிலே பல்ஸ் இல்லை. தேடி பார்த்து இல்லாத வீடு கிடைக்காததால் அந்த சூரியனிடமே அவர் திருமேனியில் மையல் கொண்டு அவரை நோக்கி நான் தேவரீரிடம் பெண்ணாய் இருந்து ரட்சிக்க எண்ணம் கொண்டேன் என்றனர். உடனடியாக பிரம்மன் என்னும் சூரியன் யமுனையில் நாரதரை ஸ்நானம் செய்ய, உண்மையில் சூரியனை தாண்டி ஒரு சூரியன் உண்டு, அது வெப்பமளிக்காத சூரியன், அதுதான் பிரம்மம். நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் இந்த சூரியனை சொல்கின்றேன். உடனடியாக சூரியன் என்னும் பிரம்மன் யமுனையில் நாரதரை ஸ்நானம் செய்ய ஏவென்றால் பரிந்துரைக்க, நாரதர் அவ்வகை ஸ்நானம் செய்து ஒரு அழகுள்ள பெண்ணாயினார். அதுவும் சூரியனுடைய கருணையாலே, அவருடைய ஆணைப்படியே. இவளுடன் அந்த மீண்டும் அதாவது சூரியனே நாரதரை பெண் பாலாக்கி புணர்ந்தார். இவளுடன் அந்த பிரம்மன் என்னும் சூரியன் 60 வருடம் புணர்ச்சி செய்து, நன்றாக நினைவையுங்கள், சூரியனே அந்த யமுனை நதியில் போய் அவரை குளிக்கச் சொல்லி நாரதரை அவரை பெண்ணாக மாற்றி அந்த அழகிய பெண்ணை சூரிய பகவானை புணர்கிறார். அதுதான் குந்தி தேவிக்கும் சூரியனுக்கும் பிறந்தவன் கர்ணன் என்று அறிவியல் ஓமானப்படுத்தப்பட்டது, புதினமாக வைக்கப்பட்டது மகாபாரதத்திலே கர்ணனின் கதையில், கர்ணனின் பிறப்புக்கு. இங்கும் அது வருகிறது பாருங்கள். இவளுடன்
பிறகு அந்த நாரதரை பெண்பாலாக்கி அவளை மீண்டும் பிரம்மன் என்னும் சூரியன் புணர்ந்து 60 வருடம் புரட்சி செய்து 60 குமாரரை பெற்றனர். அவர்கள் பெயர் பிரபவ முதல் அட்சய வரை ஆகும். அட்சய என்றால் முடிவெல்ல ஆரம்பம், மீண்டும் தொடர்கிறது வாழ்க்கை சக்கரம். அதே போல்தான் யுகங்கள். இவர்கள் வருஷமாம் பதம் பெற்றனர். இதில் பிரபவ விபவ சுக்கில பிரமோதூத பிரஜோற்பத்தி ஆங்கரீச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானிய பிரமாதி விக்ரம விஷு சித்திரபானு சுபானு தாரண பார்த்திப விய ஆகிய முதல் 20 வருஷங்களும் உத்தம வருஷங்களாம். உத்தமம் என்றால் அந்த காலகட்டத்தில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அந்த நாடு சுபிக்ஷம் பெறும் என்று பொருள் கொள்ள வேண்டும். பிறகு 2வது செக்டாரில் சர்வஜித்து, சர்வதாரி, விரோதி, விகிர்த்தி, கர வருடம், நந்தன வருடம், விஜய வருடம், ஜெய வருடம், மன்மத வருடம், துன்முகி வருடம், ஏவிளம்பி வருடம், விளம்பி வருடம், விகாரி வருடம், சார்வரி வருடம், பிளவ வருடம், இப்போது நடைபெறுகின்ற பிளவ வருடம், சுவகிருது, சோபகிருது, குரோதி, விஸ்வாவசு, பராபவ ஆகிய இடைப்பட்ட 20 வருடங்களும் மத்தியம வருஷங்களாம். அதனால் நன்மை பாதி தீமை பாதி இந்த 20 வருடங்கள் இருக்கும். நல்ல வேளை நம்முடைய இந்த பிளவமும் இப்போது வந்திருக்கிறது. பிறகு 3வது வகை அதமமான கடைத்தரமான வருடங்களாகும். அவை எவை என்று பார்ப்போம். பிளவங்க, கீலக, சௌமிய, சாதாரண, விரோதி கிருது, பரிதாபி, பிரமாதீச, ஆனந்த, ராட்சச, நல, பிங்கள, காலயுக்தி, சித்தார்த்தி, ரௌத்ரி, துன்மதி, தந்துபி, ருத்ரோத்காரி, ரத்தாக்ஷி, குரோதன, அக்ஷய ஆகிய கடைசி 20 வருடங்களும் அதமமான கடைத்தரமான வருடங்களாம். அதாவது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வு எப்பொழுது எந்த இடத்தில் ஆரம்பித்தாலும் உயர் நடு கடை, உயர் நடு கடை, உச்சி பாதாளம். உச்சி என்று ஒன்று இருந்தால் பாதாளம் என்று ஒன்று இருக்கும். இந்த உச்சிக்கும் பாதாளம் இடைப்பட்டது என்று ஒன்று இருக்கும். எப்போதும் இயற்கை இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரில் தான் நகரும். ஒன்று உயர்ந்தது, ஒன்று தாழ்ந்தது. உயர்ந்தது அதாவது மலைகள் உருவாகும் போதே பள்ளத்தாக்குகள் உருவாகிவிடும். அதுதான் இயற்கை. அதுதான் இங்கேயும் பொருந்துகிறது. உத்தமமானது என்பது மலைகள், பள்ளத்தாக்குகள் என்பது கடைத்தரமான வருடங்கள். இதற்கு இரண்டையிலும் சமதளத்தில் இருப்பது சமநிலை பகுதி, அதுதான் மத்தியம வருஷங்களாகும். ஆக இப்படித்தான் இந்த வருடங்கள் உருவானது. சரி, அதற்கு அடுத்தபடியாக இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், பாக்கி இருப்பது பிளவ வருடத்தின் அந்த வெண்பா என்ன. சரி, ஒவ்வொரு தமிழ் வருடமும் எதன் அடிப்படையில் உருவாகிறது என்பதை தெரிந்தால் நீங்கள் இன்னும் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விடுவீர்கள். ஆம், ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விடுவீர்கள். ஒவ்வொரு தெலுங்கு வருட பிறப்பின் கிழமை நாதன் கிரகம் எதுவோ, மீண்டும் சொல்கின்றேன், ஒவ்வொரு தெலுங்கு வருட பிறப்பின் கிழமை நாதன் கிரகம் எதுவோ அந்த தெலுங்கு வருட பிறப்பின் கிழமை நாதன் கிரகமே தமிழ் வருட பிறப்பின் ராஜா கிரகம் ஆகிறார். இது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இது யாருக்குமே தெரியாது. தெரியாமலேயே உடனே வந்து மொழி பேதங்களுக்குள் வந்து விடுகின்றனர். இது தமிழ்நாடு, தெலுங்கர் இருக்கக்கூடாது. அங்கே தெலுங்கன் நாட்டிலே தமிழர் இருக்கக்கூடாது. வட இந்தியர்கள் இங்கே வரக்கூடாது. நான் மீண்டும் சொல்கின்றேன், இங்கே சிறியது பெரியது என்று ஒன்றுமே இல்லை. பூமி காலில் படுவதால் அது தாழ்ந்ததா? அதுதான் உங்களுக்கு வாழ்வளிக்கிறது. ஆகாயம் உங்கள் தலைக்கு மேலே இருக்கிறது என்பதால் அது உயர்ந்ததா? இந்த பூமி ஆகாயத்தை சார்ந்திருக்கிறது, அந்த ஆகாயம் பூமியை சார்ந்திருக்கிறது. அதே போல்தான் ஒவ்வொரு மாநிலமும் இன்னொரு மாநிலத்தை சார்ந்திருக்கிறது. ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாடை சார்ந்திருக்கிறது. நீங்கள் ஆயில் கண்ட்ரிஸ் வேண்டாம், எங்களுக்கு முகமதியர்கள் வேண்டாம் என்றால் நீங்கள் வண்டி ஓட்ட முடியாது நாளையிலிருந்து. அதுதான் இயற்கையிலேயே இருக்கிறது. எங்குமே எல்லை கோடுகள் இல்லை. பூமண்டலத்தில் எங்குமே தமிழ்நாடு என்று பூமியில் எங்குமே எழுதப்படவில்லை. எங்குமே ஆந்திரா என்று எழுதப்படவில்லை. எல்லாவற்றையுமே நாம் தான் ஒரு வசதிக்காக, ஒரு புரிந்து கொள்ளுதலுக்காக நாம் தான் அதை உருவாக்கினோம். எங்குமே அப்படி இல்லை. எங்குமே அப்படி எழுதப்படவில்லை. எல்லாவற்றையுமே நாம் தான் நம்முடைய வசதிகளுக்காக எழுதி கொண்டோம். காரணம் என்ன? ஒரு காலத்தில் நாம் அடையாளப்படுத்துவதற்கு கடினமாகணும். அந்த அடையாளப்படுத்துதலுக்கு கடினமாகும் காலத்தில் தான் பூமியில் மேலிருக்கும் பரப்பை அடையாளம் கண்டு கொள்வதற்காக நாம் இந்தியா, சீனா, ஜெர்மனி, இங்கிலாந்து, இந்து மகாக்கடல், பசிபிக், அட்லாண்டிக் என்றெல்லாம் பெயரிட்டு வைத்திருக்கிறோம். அதை போலவே ஆகாய நட்சத்திர கோலத்தில் நிரந்தரமாக
பொதிந்திருப்பதாக அடையாளம் காணப்பட்ட நட்சத்திர கும்பல்களை ஒவ்வொரு பெயரிட்டு அழைத்து வந்தார்கள். இது ஒரு கற்பனையான பாகுபாடு தான். அதனால் எங்குமே பூமியில் எல்லைக்கோடுகள் இல்லை, எங்குமே தமிழ்நாடு என்று எழுதி வைத்திருக்கவில்லை. பாருங்கள், தெலுங்கு வருட பிறப்பு கடந்த பங்குனி மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி தெலுங்கு வருட பிறப்பு வந்தது. அன்றைய கிழமை நீங்கள் போய் பாருங்கள், பஞ்சாங்கத்திலோ கேலண்டரிலோ ஏப்ரல் 13 தெலுங்கு வருட பிறப்பு. அது செவ்வாய்க்கிழமையில் பிறந்தது. இப்போது இந்த வருடம் பஞ்சாங்கம் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த வருட பஞ்சாங்கம் என வாக்கியமாகட்டும் வாசனாகட்டும், முதல் பக்கம் பாருங்கள், நவநாயகர்கள் என்று போட்டிருக்கும். அதில் ராஜா கிரகம் அங்காரகன். ஆக தெலுங்கு வருட பிறப்பின் கிழமை நாதனே, தெலுங்கு வருட பிறப்பின் கிழமை நாதனே தமிழ் வருட பிறப்பின் ராஜாவாகின்றார். அப்படி என்றால் இடைக்காடு சித்தருக்கு தமிழ்நாட்டில்தான், மதுரையில் தான் வாழ்ந்தார் என்பது சற்று முன் நான் இப்போது கூறினேன். மதுரையின் கிழக்கு பகுதியில் தான் அவர் வாழ்ந்தார், இடைக்காடு சித்தர். அவர்தான் 60 தமிழ் வருடங்களுக்கும் வெண்பா எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த 60 தமிழ் வருடங்களும் பிரம்மனிடத்திலிருந்து நாரதர் பிரம்மனை கேட்கப் போய், அந்த பிரம்மனின் அவதாரமே கண்ணன் என்பதால் அவரிடமிருந்து அவர் 60,000 மனைவிகளை புணர்ந்தார். அவர் 60,000 மனைவிகளை வைத்திருந்தாராம். அன்றைய காலகட்டத்தில் இருந்த மொத்த ஜனத்தொகையும் பிரம்மனின் புணர்ச்சியால் ஏற்பட்டது என்பதற்கான ஒரு ஓமான கதையும் கூறினேன் அல்லவா. இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளும் அடுத்த மாநிலம் பின்னி பிணைந்துள்ளது. இதை என்றைக்கு மனித இனம் அறிந்து கொள்கிறதோ அன்றைக்குதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சாத்தியமாகும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சாத்தியமாகும். இல்லை என்றால் வாயளவில் தான் நீங்கள் படிப்பதெல்லாம் ராமாயணமும் மகாபாரதமும் இடிப்பது பெருமாள் கோயிலாகவே இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே தேச ஒற்றுமை என்று கூறுவீர்கள், அங்கே மொழி சண்டை செய்து கொள்வீர்கள். ஆக யாரோ சில விஷமிகள் இந்த உலகில் இப்போது சில பேர் சத்தியத்தை சொல்லி புகழடைவார்கள். சில பேர் சொல்வதற்கு சத்தியம் எதுவுமே இருக்காது. அவர்கள் இப்படிப்பட்ட ஜாதி சண்டையும் மொழி சண்டையும் தூண்டிவிட்டு குளிர்காய்வார்கள். அப்படித்தான் தமிழ்நாட்டிலும் சில அரசியல் கட்சியை சார்ந்த புல்லுருவிகள் அதை செய்து கொண்டிருக்கின்றன. ஆக இப்பொழுது நாம் வெண்பாவிற்கு வருவோம். அந்த வெண்பா தான் பிளவ வருடத்தினுடைய வெண்பா. பிளவத்தின் மாறி கொஞ்சம், அதாவது பிளவத்தின் மாறி கொஞ்சம் பீடை மிகும் ராசர் சலமிகுதி துன்பம். சலமிகுதி பிளவத்தின் மாறி கொஞ்சம் பீடை மிகும் ராசர் சலமிகுதி துன்பம். பிளவத்தின் மாறி கொஞ்சம் பீடை மிகும் ராசர் சலமிகுதி துன்பந்தருக்கும் நலமில்லை நாளுக்கார் ஜீவனெல்லாம் நாசமாம் வெள்ளாண்மை பாலுமின்றி செய்புவனம் பாழ். மீண்டும் படிக்கின்றேன். பிளவத்தில் மாறி கொஞ்சம் பீடை மிகும் ராசர் சலமிகுதி. ராசர் என்றார் ராஜாக்கள். ராசர் சலமிகுதி துன்பம் தருகும். ராசர் சலமிகுதி துன்பம் தருகும் நலமில்லை நாலு கால் ஜீவனெல்லாம் நாசமாம் வெள்ளாண்மை பாலுமின்றி செய்புவனம் பாழ். பொருள்: இந்த ஆண்டில் மழை குறைவாக பெய்யும், பீடைகளும் நோய்களும் அதிகரிக்கும், நாட்டில் பொய் பித்தலாட்டம். இதனுடைய பொருள் இப்போது நாம் படித்தமே பிளவ வருடத்துடைய வெண்பா. பிளவந்தன் மாறி கொஞ்சம் பீடைமிகும் ராசர் சலமிகுதி துன்பம் தருக்கும் நலமில்லை நாலு கார் சீவனெல்லாம் நாசமாம் வெள்ளாண்மை பாலுமின்றி செய்புவனம் பாழ் என்பதற்கு பொருள் சொல்கின்றேன், கேளுங்கள். இந்த ஆண்டில் மழை குறைவாக பெய்யும், பீடைகளும் நோய்களும் அதிகரிக்கும், நாட்டில் பொய் பித்தலாட்டம் அதிகரிக்கும், அரசர் கொடுமை புரிவர், மக்கள் படும் துன்பத்திற்கு அளவில்லை, 4 கால் பிராணிகள் எல்லாம் நாசமாகும், பசுக்கள் அழிந்து போய் பாலுக்கு பஞ்சம் ஏற்படும், வேளாண்மை தொழில் நடக்காது, வயல்கள் எல்லாம் காடுகள் போல் வறண்டு போய்விடும். இதுதான் பலன். ஆனால் இதை அப்படியே எடுத்துக்கொண்டால் பிழை வரும். ஒவ்வொரு லேயர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா அந்த வருடம் பிறக்குது பார்த்தீங்களா, அன்றைய தேதிக்கு ஒரு கட்டத்தை எடுக்கணும். அதனுடைய லக்னத்தை நாம் இந்தியாவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய ராசியை, அதனுடைய லக்னத்தை நாம் தமிழ்நாடாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனுடைய ராசியை நாம் இந்தியாவாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு உலக நாடுகளாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும்போது இங்கே 14 ஏப்ரல் 2021 புதன்கிழமை 2:31 காலை அதிகாலை சென்னையில் நட்சத்திரம் பரணியாக வந்துள்ளது. அந்த நட்சத்திரம் என்பது பரணியாக அஸ்தமனத்தில் உள்ளது சுக்கிரன். அதனால் நட்சத்திர நாயகனுக்கு பலமில்லை. அந்த வீடு கொடுத்தவனும் 6இல் போய்விட்டார்.
பிறகு உயிர் நட்சத்திரம் லக்னம் மகரமாக விழுந்து அந்த உயிர் நட்சத்திராதிபதி அவிட்டமாக உள்ளார். அந்த செவ்வாய் வாங்கிய சாரம் மிருகசீரிடம் சுயச்சாரம். நவாம்சத்திலும் அவர் துலாம் வீட்டிலே குருவோடு சஞ்சரிக்கிறார். இந்த லக்னமான உயிர் நட்சத்திராதிபதி உபஜயஸ்தானமான 6ஆம் இடத்தில் இருப்பதால் அந்த அங்காரகன் தான் இராணுவம். ஆக இராணுவ கை ஓங்கும். இந்த ஆண்டு இராணுவத்தின் கை ஓங்கும். மேலும் மகர லக்னமாக வந்துள்ளதால் காலபுருஷ தத்துவ ஞானத்தின் தொழில் ஸ்தானமாக வந்துள்ளதால் இந்த ஆண்டு இந்தியா கடும் உழைப்பு, இந்த இந்திய மக்கள் கடும் உழைப்பின் மூலமாக வளர்ச்சி பெறுவார்கள். ஒவ்வொருவரும் 1க்கு 8 மடங்கு வேலை செய்வார்கள். 1 மடங்கு அல்ல, 8 மடங்கு. இதை நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். 8 மடங்கு. ஒரு ஆள் 8 மடங்கு வேலையை செய்வார். அதனால் உழைப்பின் மூலம் உயர்வடையும். பிறகு லக்னாதிபதி ஆட்சி பலத்தோடு நவாம்சத்திலும் நட்பு வீட்டிலே அமர்ந்துள்ளார். உயிர் நட்சத்திராதிபதி வலுப்பெற்றுள்ளார் உபஜயத்திலே. உடல் நட்சத்திராதிபதி மட்டும் பலம் இழந்தது உலகத்திற்கே பிணிகளை காட்டுகிறது. அது சந்திரன் என்பதால், சந்திர நட்சத்திரம் என்பதால் உலகத்திற்கே பூர்வ புண்ணியம் இல்லை, உலகத்திற்கே சுக சௌகரியங்கள் இல்லை, உலகத்திற்கே புத்தி இப்பொழுது வேலை செய்யாது. போர்கள் வரலாம். வடக்கு தெற்கு நாடுகள் தீப்பற்றி எறியலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வட தமிழகம் தீப்பற்றி எறியலாம். தென் தமிழகம், வட தமிழகமும் அதே போல் வட தமிழகமும் பிறகு மேற்கும் தீப்பற்றி எறியலாம். அதற்கான வாய்ப்புகள் நிரம்ப உண்டு. குறிப்பாக தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால், குறிப்பாக இந்தியா என்று எடுத்துக்கொண்டால். ஆக தற்போது இந்த பிளவ வருடத்தினுடைய கோல்சார நிலையிலான 14 ஏப்ரல் 2021 புதன்கிழமை 2:31 AM அதிகாலை சென்னைக்கு பரணி நட்சத்திரம், மேஷராசி, மகர லக்னம் வருகிறது. லக்னத்தை வைத்து தமிழ்நாட்டிற்கும், ராசியை வைத்து இந்தியாவிற்கும் உலக நாடுகளுக்கும் பார்த்துக் கொள்ளலாம். ஆக இந்த ஆண்டு 2 விதமான பலன்கள் ஏற்படும். ஒன்று, பெருமழை பயிர்கள் சேதமாவதால் பஞ்சம் பசி வரலாம். இன்னொன்று, மழையே இல்லாமல் போவது. இந்த 2 வகையான பலன்கள் ஏற்படும். இந்த 2 வகையான பலன்கள் ஏதாவது ஒன்றுதான் ஏற்படும், 2மே ஏற்படாது. அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டு பூகம்பங்கள் ஏற்படும், தீ விபத்துக்கள் ஏற்படும். அந்த காலங்களை நான் சொல்கின்றேன், குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். 13/4/2021 13/4/2021 to 2/6/2021 வரையிலும் குறிப்பாக மிதுன ராசி அன்பர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அதே போல் மகர ராசி அன்பர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில். அதே போல் உலகிலே மேற்கு நாடுகள், அதே போல் இந்தியாவிற்கு மேற்கு மாநிலங்கள், அந்த மேற்கு மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்படும். குறிப்பாக தமிழகத்திலே தர்மபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, சேலம், திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் தீ விபத்துக்கள் ஏற்படும். இதுவும் மிதமானதான் ஏற்படும். ஆனால் கடக செவ்வாய் மகர சனி சமசப்தம பார்வை, கடக செவ்வாய் மகர சனி, அந்த காலகட்டம்தான் மிகுந்த துன்ப துயரங்கள் ஏற்பட்டே தீரும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் விழிப்புணர்வாக செயலாற்றி உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் நீங்கள் தற்காத்து கொள்ள செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த கடக செவ்வாய் என்பது மிகுந்த துன்ப துயரங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாகும். கடகத்திலே செவ்வாய் அமர்ந்து நேர் கேந்திரமாக அவரை பார்வையிடுகின்றார். யாரை? சனீஸ்வர பகவானை. அந்த காலகட்டம் மிகுந்த விழிப்புணர்வு தேவை. இப்பொழுது மிதுன செவ்வாய் முடிந்து கடக செவ்வாய், இந்த காலம்தான் போர் மூலம் அபாயம் கூட ஏற்படலாம். சைனா, இந்தியா, பாகிஸ்தானுக்கு போர் மூலம் அபாயம் கூட ஏற்படலாம். உலக நாடுகளில் வடக்கு நாடுகள், மேற்கு நாடுகள், அந்த வடக்கு நாடுகள் மேற்கு நாடுகளில் போர் மூழலாம். அதற்கான வாய்ப்புகள் 100க்கு 100% உண்டு. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வடக்கு தேச நாடுகள், அந்த வடக்கு தேச நாடுகளில் நிச்சயமாக போர் மூலம் அபாயம் நிரம்ப உண்டு. அதிலும் குறிப்பாக டென்மார்க், கனடா, ரஷ்யா, நார்வே, யுனைடெட் ஸ்டேட்ஸ், நார்த் யுனைடெட் ஸ்டேட்ஸ், பின்லாந்து, ஸ்வீடன், ஐஸ்லாந்து, யுனைடெட் கிங்டம், மீண்டும் லித்துவேனியா, ஜெர்மனி, போலந்து, சைனா, கசகஸ்தான், பிரான்ஸ், ஆஸ்திரியா, லக்சம்பர்க், இத்தாலி போன்ற நாடுகளில், மெசிடோனியா, இங்கெல்லாம் சேதாரம் மிக அதிகமாக இருக்கும். சொன்னால் மழைக்காடுகள் தீப்பற்றி எறிவதற்கான வாய்ப்புண்டு. அமேசான் காடுகள் தீப்பற்றி எறிவதற்கும் வாய்ப்புண்டு. அதே போல் இந்தியாவிற்கும் வாய்ப்புண்டு. அதே போல் இந்தியாவிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாநிலங்கள் என்றால் வடக்கு
பிறகு மேற்கு மாநிலங்கள், அந்த வடக்கு என்று சொல்லக்கூடிய மாநிலங்களாக வரக்கூடியவை தீப்பற்றி எரியலாம். அந்த வட இந்தியாவிலும் மேற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் நிச்சயம் தீக்கிரையாகக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக உள்ளதால் இதை முன்னரே தெரிந்தால் நாம் சொல்லி பயனில்லை. இதை தெரிந்து வைத்திருந்தால் மக்களை அரசாங்கங்கள் தான் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சண்டிகார், ஹரியானா, டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், அங்கே போர் கூட மூலம், லடாக்கில் போர் மூலம், பஞ்சாபில் போர் மூலம். பிறகு மோடி விருச்சிக ராசியாக வருவதால் இந்த நேரத்தில் அவரே தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டிய சூழலை ஏற்படுத்தும். அவர் படை மாள்வதற்கும் வாய்ப்பு உண்டு. பிறகு ராஜஸ்தான், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், குஜராத், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்களில் எல்லாம் தீக்கிரையாகுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் உண்டு 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 உண்டு. அதன் பிறகு மேற்கு இந்தியாவான கோவா, குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா, கேரளா, மத்திய பிரதேஷ், மும்பை, அகமதாபாத், வதோதரா, பெங்களூர், ஹூப்ளி, தார்வாட், ஜெய்ப்பூர் போன்ற மாநிலங்களிலும் அதாவது மேற்கு மேற்கு மாநிலங்களிலும் தீக்கிரையாவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப உண்டு உண்டு உண்டு. எச்சரிக்கை தேவை. பிறகு தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால் இந்த மேற்குறிப்பிட்ட காலமான சனி அதாவது செவ்வாய் கடகத்தில் நீசம் பெறும் போது சேதாரம் மிக அதிகமாக இருக்கும். வட தமிழகத்தில் காலம் 2 ஜூன் 2021 டு 20 ஜூலை 2021. சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டு, திருப்பத்தூர் போன்ற இடங்களிலெல்லாம் மிகுந்த சேதாரத்தை ஏற்படுத்தும். அதன் பிறகு தர்மபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, சேலம், திருப்பூர் போன்ற இடங்களில் பூகம்பங்கள் வரலாம், தீப்பற்றி எரியலாம், கிட்டத்தட்ட துப்பாக்கி சூடு நடத்தலாம். அரசாங்கத்தின் மூலமாக துப்பாக்கி சூடு நடத்தலாம். இதற்கான வாய்ப்புகள் நிரம்ப உண்டு உண்டு உண்டு. பெரும் அரசியல் தலைவர்கள் உடல்நல உபாதையால் மரணிக்கலாம், அதற்கும் வாய்ப்புண்டு. செவ்வாய் சனி ஆதிக்கம் உள்ள அரசியல்வாதிகள் மரணிக்கலாம், அதற்காகவும் வாய்ப்புண்டு. யாருக்கெல்லாம் செவ்வாய் சனி தசை உச்சபட்ச அரசியல்வாதி நடந்து கொண்டிருக்கிறதோ ஒரு உச்ச அரசியல்வாதி மரணிப்பதற்கு அதிகாரம் 100% உண்டு உண்டு உண்டு. அதாவது உச்சம் என்றால் அவர் பதவியில் தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மக்களால் நன்கு அறியப்பட்ட ஒரு அரசியல்வாதி உயிரிழப்பதற்கு 100% அதிகாரம் உண்டு இந்த காலகட்டத்தில். அதனால் எச்சரிக்கை, மிகுந்த எச்சரிக்கை தேவை தேவை தேவை. அடுத்தபடியாக செவ்வாய் துலாத்திலிருந்து 4ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறது. அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறது. இந்த காலகட்டத்திலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை தேவை தேவை. காரணம் என்னவென்றால் இந்த காலகட்டத்தில் மேற்கு கிழக்கு, அதாவது சென்னைக்கு கிழக்கு, சென்னை கிழக்கு கடற்கரையோர சாலம், அங்கே தீ விபத்துகள் ஏற்படலாம். சென்னைக்கு கிழக்கு பகுதியில் ஏற்படலாம், தமிழகத்திற்கு கிழக்கு பகுதியில் ஏற்படலாம், பிறகு மேற்கு பகுதியில் ஏற்படலாம். அதற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. இது 21 அக்டோபர் 2021 டு 4 டிசம்பர் 2021. பிறகு சனி செவ்வாய் மகரத்தில் கட்டி புரள்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் கட்ட பஞ்சாயத்து, சட்ட பஞ்சாயத்து, தீவிரவாதிகள், மாவோயிஸ்டுகளின் கைகள் உயர பறக்கும் நேரம் இது. இது 22 நவம்பர் 2021 டு 13/4/2021. இந்த காலகட்டம் மிக 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 அரசாங்கங்கள் விழிப்புணர்வாக இல்லை என்றால் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய அவசியம் வந்துவிடும். அதனால் குறிப்பாக இந்தியாவிலே தாத்ரா நகர், கோவா, குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஹரியானா, கேரளா, மத்திய பிரதேஷ், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், மும்பை, கோவா, அகமதாபாத், வதோதரா, பாவ்நகர், கர்நாடகா, தார்வாட், பெங்களூர், மகாராஷ்டிரா, மும்பை, நாசிக், ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், ஜோத்பூர் போன்ற இடங்களில் துப்பாக்கி சூடு நடக்கலாம். குறிப்பாக பிரதமரின் உடல்நலம் பாதிக்கப்படலாம். கொரோனா நோய் தொற்று அவருக்கு வரலாம்.
அந்த காலம் மகரத்தில் செவ்வாய் சனி 26 பிப்ரவரி 2022 முதல் 7 ஏப்ரல் 2022 வரை. மீண்டும் சொல்கின்றேன், சனி செவ்வாய் மகரத்தில் சேர்க்கை பெறுகின்றது. 26 பிப்ரவரி 2022 முதல் 7 ஏப்ரல் 2022 வரை பிரதம மந்திரியின் உடல்நலம் பாதிக்கப்படலாம். அவருக்கு ஏதாவது உயிர் ஆபத்து வரலாம், திரட்டு வரலாம். ஆமாம், அவருக்கு திரட்டு வரலாம், ஒரு அசால்ட்டிலிருந்து தப்பிக்கலாம். விவசாயிகள் போராட்டம் உச்சத்தை தொடும். பிறகு மேற்கு நாடுகளுக்கும் தெற்கு நாடுகளுக்கும் போர் மூலம் அபாயம் ஏற்படும். மேற்கு நாடுகளுக்கும் தெற்கு நாடுகளுக்கும் போர் மூலம் அபாயம் நிச்சயம் ஏற்படும். ஆகையால் மிகுந்த காஷியஸாக இருந்து செயலாற்றவில்லை என்றால் மிகுந்த சிக்கலில் அவர்கள் சிக்குவார்கள். காரணம், குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்கின்ற அமெரிக்காவிற்கும் பிறகு தெற்கு நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகளுக்கும் போர் மூலம் அபாயம் நிரம்ப உண்டு. குறிப்பாக கிறிஸ்துவ நாடுகளுக்கும் முகமதிய நாடுகளுக்கும் கூட போர் மூழ்வதற்கான அபாயம் நிரம்ப உண்டு. அதேபோல் குறிப்பாக தீ விபத்துக்கள், அந்த தீ விபத்துக்கள் மேற்கு நாடுகளிலும் தெற்கு நாடுகளிலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. குறிப்பாக அண்டார்டிகாவில் அந்த நேரத்தில் பனி உருகுவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப உண்டு. அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, உருகுவே, பிரான்ஸ், ஜிம்பாப்வே போன்ற பெரு, சாம்பியா போன்ற நாடுகளிலெல்லாம் தீ விபத்துக்கள் இரையாகலாம். மழைக்காடுகள் தீப்பற்றி எரியலாம். கொரோனா பாதிப்பு உலகம் முழுவதும் உயிர் சேதங்களை அதிகப்படியாக ஆக்கும். கிட்டத்தட்ட இதுவரையில் 2020 ஜனவரியிலிருந்து இல்லாத அளவிற்கு கொரோனா உச்சத்தை தமிழகத்திலும் இந்தியாவிலும் உலகெங்கிலும் பரவப்போகிறது. 26 பிப்ரவரி 2022 முதல் 7 ஏப்ரல் 2022 வரையில் பரவிய தீரும். இதனால் கிட்டத்தட்ட 8%, உலகெங்கிலுமே 8% உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ள காலம்தான் 26 பிப்ரவரி 2022 முதல் 7 ஏப்ரல் 2022 வரையில். ஆகையால் இந்த காலகட்டம் தீயவர்களின் கை ஓங்கும், நல்லவர்களின் கை கீழிறங்கும். அதனால் கட்ட பஞ்சாயத்து, சட்ட பஞ்சாயத்து, பிறகு ஆள்கடத்தல், பிறகு வழிப்பறி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, தீ, அதாவது வீட்டில் சாதாரணமாக நீங்கள் தீ வச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு சுவாமி காட்டுற தீபம் கூட எரிஞ்சிடும். குறிப்பாக மகர ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், கடக ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்கள் தான் 100% பாதிப்படைவார்கள். சொல்லிவிடுகின்றேன். மகர ராசி 100% பாதிப்பு, பிறகு கடகராசி 100% பாதிப்பு, பிறகு மேஷராசி 100% பாதிப்பு, துளாராசி 70% பாதிப்பு. ஆக அதாவது மகரத்துக்கு 100% பாதிப்பு, கடகத்துக்கு 100% பாதிப்பு, மேஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% பாதிப்பு, துலாத்துக்கு 70% பாதிப்பு ஏற்படும். அதனால் எச்சரிக்கையாக இந்த 4 ராசிக்காரர்களும் தங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி செவ்வாய் திசை இருந்தால் விழிப்புடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் விபத்துக்கள், மண்டை உடைதல், அறுவை சிகிச்சைகள் ஏற்படுவது, பெண்களாக இருந்தால் இந்த நேரத்தில் சிசேரியன் ஆபரேஷன்கள் ஏற்படும், கர்ப்பப்பை கோளாறு ஏற்படும், அறுவை சிகிச்சைகள் ஏற்படும், உங்கள் உடம்பிலிருந்து ஒரு உறுப்பு பிரியும், நீங்கள் மிகவும் நேசித்த நபர் உங்களை விட்டு பிரிவார். இவையெல்லாம் ஏற்பட்டே தீரும். இது சத்தியத்தின் சாட்சி. ஆக இதுதான் இந்த 1 வருட காலத்திற்கு தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பிறகு உலகிற்கும் இந்த பிளவ வருடத்தினுடைய பலாபலன்களை மிக விலாவரியாக நான் பிளவ வருட வெண்பாவுக்கான பொருளையும் சொன்னேன். தமிழ் வருடங்கள் 60 தோன்றிய வரலாறு எப்படி, இடைக்காடார் தான் அவர் பஞ்சம் நீடிக்கும் போது கிரகங்களுக்கே கிரகங்களையே மதிமயங்க செய்து மழையை பெய்வித்தார். அவர்தான் 60 வருடங்களுக்கான பலன்களை எழுதினார். பிறகு 60 வருடங்கள் எப்படி ஏற்பட்டது? பிரம்மன் என்கின்ற அந்த சூரியனே கண்ணன் வடிவில் உலகில் உள்ள அனைத்து பெண்களையும் போகித்து அந்த போகத்தில் இருந்து பிறந்ததே 60 வருடங்கள் என்பதற்கான கதை விளக்கத்தையும் நான் கொடுத்தேன். புராண கதை விளக்கத்தையும் நான் தந்தேன். அதில் உள்ள அறிவியலை பற்றி எடுத்துரைத்தேன். பிறகு இந்த பிளவ வருடத்தினுடைய 14 ஏப்ரல் 2021 புதன்கிழமை 2:31 AM சென்னையில் கணிக்கப்பட்ட ஜாதகத்து ரீதியாக மழை எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொன்னேன். இயற்கை சீற்றத்தை பற்றி சொன்னேன். பூகம்பத்தை பற்றி சொன்னேன். நிச்சயமாக நான் சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட
2/6/2021 டு 27/2021 தமிழகத்தில் வடக்கு பாகத்திலும் மேற்கு பாகத்திலும் தீக்கிரையாகும். காவல்துறை தன் கட்டுப்பாட்டை இழக்கும். அப்படி என்றால் தீயர்வழி கை ஓங்கும். அதனால் காவல்துறை உஷாராக இருக்க வேண்டும். இந்த காலம் 2/6/2021 டு 27/2021 தமிழகத்தில். அதாவது போலீஸ் கண்ட்ரோலை மீறி போயிடும். அடுத்ததாக இது ஒரு 70% பாதிப்பு. 100% பாதிப்பு என்பது 26 பிப்ரவரி 2022 டு 7/4/2021 மேற்கு தொடர்ச்சி மலையில் தீப்பற்றி எரியும். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் நிச்சயம் தீப்பற்றி எரியும். அதனால் பல உயிர் சேதங்கள் ஏற்படும். கொரோனா தலைவிரித்தாடும் தமிழகத்தில், மேற்கு தமிழகத்தில், தென் தமிழகத்தில், இங்கெல்லாம் கொரோனா தலைவிரித்தாடும். குறிப்பாக தமிழகத்தில் இந்த காலகட்டத்தில் நான் கூறுகின்ற 26 பிப்ரவரி 2022 டு 7/4/2022 வரையில் தர்மபுரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, சேலம், திருப்பூரில் கொரோனா உயிரிழப்புகள் உச்சத்தை தொடும். அதேபோல் திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், தென்காசி இங்கெல்லாம் 2 ஜூன் 2021 2 ஜூன் 2021 முதல் 20 ஜூலை 2021 மீண்டும் சொல்கின்றேன். திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், தென்காசி இங்கெல்லாம் 2 ஜூன் 2021 டு 20 ஜூலை 2021 வரையில் கொரோனா உச்சத்தை தொடும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிறகு சென்னையில் கொரோனா உச்சத்தை தொடும். பிறகு கடலூரில் உச்சத்தை தொடும். இந்த மேற்கொண்ட காலமான 2 ஜூன் 2021 டு 20 ஜூலை 2021 கொரோனா சென்னையிலும், கடலூரிலும், காஞ்சிபுரத்திலும், செங்கல்பட்டுவிலும், திருவள்ளூரிலும், திருவண்ணாமலையிலும், வேலூரிலும், விழுப்புரத்திலும், கள்ளக்குறிச்சியிலும், ராணிப்பேட்டையிலும், திருப்பத்தூரிலும் உச்சத்தை தொடும். அதற்கு அடுத்ததுதான் தர்மபுரி, கோயம்புத்தூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி, திருப்பூர், சேலம் இதுவும் உச்சத்தை தொடும். குறிப்பாக 2 ஜூன் 2021 டு 20 ஜூலை 2021 வட தமிழகத்திலும், தென் தமிழகத்திலும், சென்னையில் வட சென்னையிலும், மேற்கு சென்னையிலும், அதே போல் தமிழகத்தில் வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் இந்த 2 ஜூன் 2021 முதல் 20 ஜூலை 2021 வரையில் கொரோனா உச்சத்தை தொட்டு உயிர் சேதத்தை ஏற்படுத்தி அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். விழிப்பு விழிப்பு விழிப்பு. இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு ரட்சை என்னவென்றால் குருவின் பார்வை. அது பதியும் இடமோ இந்த பிளவ வருடத்தினுடைய 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக லக்னத்திற்கு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். அடுத்ததாக 7ஆம் பார்வையாக லக்னத்திற்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் மக்கள் இந்த ஆண்டு கடன், சிறு கடன், பெருங்கொண்ட கடனை பெற்று தொழில் நடத்தி நிச்சயம் அந்த கடனை கட்டும் அளவிற்கு பணத்தை பெறுவார்கள். இதுதான் இந்த பிளவ வருடத்தினுடைய ஒன்லைன் ஆர்டரில் சொல்லணும்னா இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். இதை மீறி கடன் கிடைக்கும் மக்களுக்கு. வங்கிகள் மூலமாக கடன் கிடைக்கும். வங்கிகள் கடன் கொடுக்கும். அதன் மூலமாக பெருங்கொண்ட கடனும் வங்கிகள் கொடுக்கும். வாங்கி அதன் மூலமாக தொழில் செய்து நாட்டின் ஜிடிபி ரேட்டை உயர்த்துவார்கள் உயர்த்துவார்கள் உயர்த்துவார்கள். இது நடந்தே தீரும். சத்தியத்தின் சாட்சி. ஆக அதன் வழியாக கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய ஜிடிபியின் ரேட் உயரும். இது உயரும் காலம் எப்பொழுது? அதையும் குறிப்பிடு தருகின்றேன், குறித்துக் கொள்ளுங்கள். இந்த காலம் வருகின்ற 14 செப்டம்பர் 2021 நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். ஏப்ரல் 14 அதாவது புத்தாண்டு பிறக்கின்ற 14 ஏப்ரல் 2021 14/9 மீண்டும் சொல்கிறேன் 14 ஏப்ரல் 2021 முதல் 14 செப்டம்பர் 2021 சிறுகொண்ட கடன் பெருகொண்ட கடன் பெற்று விவசாயிகளும் சரி மற்ற எம்எஸ்எம்இ மூலமாக தொழில் முனைவோர்களும் சரி பிறகு உத்தியோகஸ்தர்களும் சரி சிறுகடன் பெருகடன் பெற்று தொழில் செய்து அதன் மூலம் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வார்கள் என்பது இந்த பிள வருடத்தினுடைய பலனாக நான் உரைக்கின்றேன். இது நடந்தே தீரும் சத்தியத்தின் சாட்சி. ஆக இதுதான் இந்த ஒரு வருட காலத்திற்கான தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் உலக நாடுகளுக்கும் நான் கூறிய அனைத்து பலன்களும் எல்லா மாநிலங்கள் ரீதியாக, அதாவது தமிழகம் என்றால் மாவட்டங்கள் ரீதியாக பாதிப்படையக்கூடிய கொரோனாவால் பாதிப்படையக்கூடியதும் தீ விபத்துக்களால் பாதிப்படையக்கூடியதும்
தீய சக்திகளால் பாதிப்படையக்கூடியதும், நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள் இதனால் பாதிப்படையக்கூடியதும், வெள்ளப்பெருக்கால் பாதிப்படையக்கூடியதும், இயற்கை சீற்றத்தால் பாதிப்படையக்கூடியதும், காடுகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் தீப்பற்றும் அந்த தேதியும் சொன்னேன் நான் உங்களுக்கு. அதுதான் 26 பிப்ரவரி 2022 டு 7/4/22. இப்படி தமிழகத்திற்கும் கூறினேன். அதே போல் இந்தியாவில் பாதிக்கப்படக்கூடிய வட மாநிலங்கள் எது, மேற்கு மாநிலங்கள் எது, தெற்கு மாநிலங்கள் எது என்பதை பற்றியும் கூறினேன். இப்படி நான் பிற வருட வெண்பாவுக்கான பொருளையும் கூறினேன். 60 தமிழ் வருடங்கள் காண ஒவ்வொரு வருடத்திற்கான அந்த பஞ்சாங்கத்திலே குறிப்பிடக்கூடிய அந்த பாடலை இயற்றி அதற்கான பொருளை தந்தவர் இடைக்காடு சித்தர் என்பதை கூறினேன். பிறகு இந்த 60 தமிழ் வருடங்களுமே எப்படி தோன்றியது, அது முதலில் எப்படி தோன்றியது என்பதற்கான விளக்கத்தை பிரம்மன் 60,000 மனைவர்களை புரந்து கொண்டிருக்கும் போது நாரதர் சென்று அவரிடம் கேட்கும் பொழுது, அந்த நாரதரையே யமுனை ஆற்றில் குளித்து வர சொல்லி கண்ணன் தான் பிரம்மனின் இன்கார்னேஷன் என்று சொல்லக்கூடிய அவதாரம் என்பது பிரம்மன் என்கின்ற இறைமை மனித வடிவெடுத்து பூமிக்கு வருதல். அப்படி வரும்பொழுது அவர் 60,000 வீட்டிலே நான் இல்லாத வீடு எதுவோ அந்த வீட்டிலே போய் நீ பெண் கேள் என்னும் போது எல்லா வீட்டிலுமே பிரம்மன் இருந்ததை கண்டு, பிறகு உங்களிடமே நான் ஐக்கியமாக வேண்டும் என்னும் போது அப்போது பிரம்மன் ஆணாக இருக்கிறார். அதனால் நாரத முனிவரை யமுனை ஆற்றில் போய் குளி என்றவுடன் அவர் அழகிய பெண்ணாக ஆகிறார். பிறகு அந்த அழகிய பெண்ணை மோகித்து அவர் தனக்குள் ஐக்கியமாக்கி கொண்டார். அதனாலேயே இவருடன் நான் தேவரிடம் பெண்ணாக இருந்து ரட்சிக்க எண்ணம் கொண்டேன் என்றனர். உடனடியாக கண்ணன் யமுனையில் நாரதரை ஸ்நானம் செய்ய ஏவ என்றால் பணிக்க நாரதர் அவ்வகை ஸ்நானம் செய்து ஒரு அழகுள்ள பெண்ணாயினார். இவருடன் கண்ணன் 60 வருடம் புரட்சி செய்து, அதாவது அந்த நாரதர் பெண்ணாகின பிரம்மன் நாரதரை பெண்ணாக்கி அந்த பெண்ணுடன் 60 வருடம் புரட்சி செய்து 60 குமாரர்களை பெற்றனர். அவர்கள் பெயர்தான் பிரபவ முதல் அட்சய வருடமாகும் என்பதை பற்றிய விளக்கமும் மிக தெளிவாக விஞ்ஞான ரீதியாக, மெஞ்ஞான ரீதியாக, ஜோதிட ரீதியாக பல ஓமானங்களுடன் அறிவியல் ரீதியான விளக்கங்களுடன் அப்டேட் செய்து நான் கூறியுள்ளேன். இதுதான் இந்த பிளவ வருடத்திற்கான, ஒரு வருடத்திற்கான, தமிழகத்திற்கான பலன், இந்தியாவிற்கான பலன், உலகத்திற்கான பலனை கூறினேன். நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.